வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 25வது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்பொழுதைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கடுமையான போர் மூண்டது. கார்கில் பகுதியை மீட்க விஜய் நடவடிக்கை என்கின்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் விரட்டியடித்தது. மிக உயர்ந்த மலைத்தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றது. இந்த போர் காரணமாக நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த போரில் வென்றதை நினைவுகூரும் விதமாக, போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்று 25வது கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், தலைமை செயலாளர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அடுத்தது ஸ்பீக்கர் சார், யாருங்க செல்போனா? ஓகே, தேங்க்யூ சார். சாப்பிட்டு திரும்ப சார், இங்கே பாருங்க சார். அடுத்ததாக சார், ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரி இன்று காலை சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். சம்பகோவில் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சங்க மாநில தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர்கள் சத்யா, லலிதா ஆகியோரை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சந்தித்து பேசி அவர்களை சட்டப்பேரவைக்கு அழைத்து சென்று முதல்வர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது துறை செயலர் முத்தம்மா அவர்களை வரவழைத்த முதல்வர் அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்த கோப்பை தனக்கு உடனடியாக அனுப்புமாறும், கோப்பையை பரிசீலித்து கோரிக்கைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது சட்டப்பேரவை முதல்வர் செல்வம், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின்
திருவுருவ சிலைக்கு ரூபாய் 24,82,000 மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் சிவக்குமார், உதவி பொறியாளர் திருவருட்செல்வன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஹரிகிருஷ்ணன், கனகசுப்ராயன், குமார், அங்காளன், பழனிசாமி, களியமூர்த்தி, தயாளன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், கேவிஆர் ஏழுமலை மற்றும் ராஜி, சபரி, தங்கராசு, மிலிட்ரி முருகன், சதாசிவம், சசிகுமார், சிராஜி, வீரகண்ணு, திலகர், நடராஜன், பவித்ரன், கோதண்டம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இன்று புதுச்சேரி பாண்டி மெரினாவில் காட்சி பொருளாக பராமரிக்கப்பட்டு வந்த ஒட்டகம் மர்ம மரணம் அடைந்துள்ளது. வனத்துறை, கால்நடைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அனுமதியின்றி உடற்கூராய்வு செய்யாமல் கடற்கரையிலேயே புதைக்கப்பட்டது. புதைக்கப்பட்டதில் ஒட்டகம் மட்டுமா அல்லது உடன் மனிதர்களையும் சேர்த்து புதைக்கப்பட்டதா என சமூக ஆர்வலர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். எனவே ஒட்டகம் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படும் மணல்மேட்டை தோண்டி எடுத்து பார்க்க வேண்டுமென்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ராக் கடற்கரை புகழ்பெற்ற கடற்கரையாகும். இந்த கடற்கரைக்கு தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இதன் காரணமாக கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்திய குப்பை கழிவுகள் அதிகமாக காணப்படும். இதனை அரசு மற்றும் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் திரைப்பட விழா புதுச்சேரி லிசே பிரான்சே பள்ளியில் வரும் 3 நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் திரைப்பட விழா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆரோவில் நடன கலைஞர்கள் இணைந்து ராக் கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடனம் ஆடியபடி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நடன கலைஞர்கள் தங்கள் நடன அசைவோடு குப்பைகளை அகற்றியது அனைவரையும் கவர்ந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்த்து ரசித்ததோடு நடன கலைஞர்களின் முயற்சியை பாராட்டி சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.